வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு மசோதா தற்போது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. ஏற்கனவே வன்னியர்கள் தரப்பில் இருந்து 20 விழுக்காடு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு சட்ட மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசு இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். தமிழரசு, இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க. மிகவும் பிற்படுத்த பட்டியலில் வரக்கூடிய வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 10.5% உள் இட ஒதுக்கீட்டை சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். இந்த சட்ட முன்வடிவு இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக வன்னியர்களுக்கு 20% என்ற கோரிக்கையை நீண்ட பல ஆண்டுகளாக பாமக முன்வைத்து வருகிறது. இந்த சூழலில் இதற்காக கடந்த டிசம்பர் மாதம் முழுவதும் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். 7 கட்டங்களாக போராட்டங்களும் நடந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து ஜாதி வாரி புள்ளி விவரங்களை சேகரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி குணசேகரன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன் பிறகு இந்த நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் இல்லாமல் இருந்தது. அந்த சூழலில் பாமக மீண்டும், அதாவது உள்ளிட ஒதுக்கீட்டு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் உள்ளிட ஒதுக்கீட்டையாவது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தனர். இந்த சூழலில் மீண்டும் இந்த இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் அரசு எடுக்கும் முடிவை பொறுத்து கூட்டணி நிலைப்பாட்டை பாமக அறிவிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் குழு என்பது அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாமகவுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.டி. சண்முகம், தங்கமணி, கே. முனுசாமி, வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் தொடர்ச்சியாக ராமதாஸ் மற்றும் பாமகவின் முக்கிய நிர்வாகிகளோடு 4 கட்டங்களாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சூழலில் தற்போது இந்த அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த சட்ட முன்வடிவை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்ட பேரவையில் தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். இதன் மூலம் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்டியதில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு 10.5% உள் இட ஒதுக்கீடு என்பது கிடைக்கும். இதன் மூலம் கல்வி நிலையங்கள் மற்றும் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட இடங்களில் வன்னியர்களுக்கு அதிக வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கும். அந்த சமூகத்தினர் இதன் மூலம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி என்பது ஏற்படும் என்றும் இதன் மூலம் இந்த சட்ட மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் தரப்பிலிருந்து 20 விழுக்காடு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடான வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வன்னியர்கள் தரப்பிலிருந்து இதற்கான போதிய அளவு வரவேற்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கலாமா? முன்னதாக அந்த 69% இடஒதுக்கீட்டில் 18% எஸ்டி பிரிவினருக்கும், அதே போல 1% பழங்குடியினருக்கும், 27% பிசி பிரிவினருக்கும், 20% எம்பிசி பிரிவினருக்கும், 3% இஸ்லாமிய பிரிவினருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் 20% இடஒதுக்கீடு என்பது முன்னதாக பாமக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. பின்னர் அது மிகவும் அதிகம் என்று
கருத்துக்கள் எழுந்த நிலையில், அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் உள்ளிட ஒதுக்கீடாவது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்தனர். அந்த சூழலில் தற்போது இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. 10.5% என்பது நிச்சயமாக, குறிப்பாக இன்று காலை தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பாமகவை சேர்ந்த ஜி.கே. மணி, கே.கே. மூர்த்தி மற்றும் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் இங்கு கலைவாணர் அரங்கத்தில் சட்டப்பேரவை நடைபெற்று வந்த சூழலில் இன்று காலை அவர்களை தனியாக சந்தித்து பேசினர். தொடர்ந்து சபாநாயகர் அறையிலும் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் இதற்கான அறிவிப்பு என்பது நாளைய சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றாலும் கூட அதில் அறிவிக்க முடியாது. எனவே இன்று இந்த சட்ட மசோதா என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அடுத்த கட்டமாக நிறைவேற்றப்படும். ஷமீனா, வன்னியர்களுக்கு 10.5% தனி இடஒதுக்கீடு சட்ட மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழரசி, தற்போது இந்த 10.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பாமக தரப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அவங்க பாக்குறாங்களா? வன்னியர்களுக்கு 10.5% தனி இடஒதுக்கீடு சட்ட மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 20% அளவிற்கு அந்த உள் ஒதுக்கீடு தேவை என்று பாமக தரப்பில் ஒரு கோரிக்கை தொடர்ந்து பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் வன்னியர்களுக்கான அந்த தனி இடஒதுக்கீடு என்பது 10.5% ஒதுக்கீடு தொடர்பான அந்த மசோதா சட்ட மசோதா பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் கல்வி வேலை வாய்ப்பில் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 20% அளவிற்கு உள் ஒதுக்கீடு வேண்டும், இடஒதுக்கீடு தேவை என்று பாமக தரப்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள், கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் தற்போது 10.5% இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு சட்ட மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வன்னியர்களுக்கான அந்த 10.5% தனி இடஒதுக்கீட்டு சட்ட மசோதாவின் மூலமாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இவர்களுக்கான இந்த 10.5% உள் ஒதுக்கீட்டின் மூலமாக பலன் கிடைக்கும் என்று தெரிகிறது. சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே 20% அளவிற்கு தேவை என்று கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பாமகவினர் வலியுறுத்தி வந்திருந்தனர். இந்த நிலையில் வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு தேவை என்று பல ஆண்டுகளாக வலியுறுத்தப்பட்டு வந்த சூழ்நிலையில் 20% தேவை என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அதில் பாதியாக 10.5% இடஒதுக்கீடு சட்ட மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.